வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். 90 டேஸ் கன்சிஸ்டன்சி சேலஞ்சுன்னு இன்னைக்கு நாள் 33. காலையில நம்ம நண்பர் அஸ்ரத் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு வெளியே போலான்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட போனோன்னா ஷேவ் பண்ணதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுக்கு அஸ்ரத் நானும் சின்ன பையன் தான் பையா, ஷேவ் பண்ண அழகா இருப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே பசங்களாம் கிரிக்கெட் விளையாடுனாங்க. அதை பார்த்தோம் நமக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் பேக் நானுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டார்டிங்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நீங்களும் இந்த லீவு டைம்ல வீட்டில் இருக்காம வெளியே போய் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுங்க. அப்படியே அஸ்ரத்தை கூட்டிட்டு போய் மஸ்ஜித்ல விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எடிட் பண்ற வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டேன். நீங்க உங்க பாடியை சேஞ்ச் பண்ணணும் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்தா உங்க ரிசல்ட்ஸும் அப்படியே தான் இருக்கும். ஒரு ஹேபிட்டை ஒரு நாளைக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டெய்லி பண்றதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸும் சேமா தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு ஒரு நாளைக்கு புதுசா ஏதாச்சும் ஹேபிட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ எப்படி புதுசா ஹேபிட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சீக்கிரமா தூங்குங்க, நிறைய வாட்டர் குடிங்க, ஏதாச்சும் ஸ்நாக்ஸை கட் பண்ணுங்க. லைக் எந்த மாதிரி சொல்றேன்னா, நீங்க சுகருக்கு அடிக்டடா இருந்தீங்கன்னா உடனே விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட ட்ரை பண்ணுங்க. நீங்க டெய்லி டீ குடிப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டீ குடிக்கிறதையே ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. ஸோ டெய்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட உங்களுக்கு 365 டேஸும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட ரிசல்ட்ஸும் பெட்டரா இருக்கும். அப்படியே ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேலை அடுத்து 30 டேஸ்க்கான ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நாள் 33 முடிச்சுக்கிறேன் நண்பர்களே.